அவங்க சின்ன வயசில் ஒரு மாதிரி ஆமாம். இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் ஒரு பீரியட் தென் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில்? அவங்க இன்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இன்சிடெண்ட் அப்போது, இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும். ஒரு அம்மாவாக, ஒரு பேரண்ட்டாக அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது அவளுக்கு 9 வயசு தம்பி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பா எந்நேரம் துரு துரு துருன்ட்டு. 5 பொண்ணுங்க இருப்பாங்க பக்கத்தில் எல்லாருமே. எல்லாரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த புள்ள அன்னைக்கு பார்த்து ஒரு பிரேக் இல்லாத சைக்கிள் எடுத்து போய் எங்கேயோ விழுந்துருச்சு. ஒரு இப்படி பாலம் ஏறி இறங்குவாங்க, அது சைடில் குழிக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்துட்டு அந்த பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. இவளை 1/2 மணி நேரம் காணோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் கேட்டேன், சந்தியா கீர்த்தி இன்னும் காணோம் அப்படின்னு. இல்லாண்டி அவள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா அப்படின்னு. அவங்களும் இவள் வர்றான்னு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வரவே இல்லை. அப்புறம் உங்களை மாதிரி ஒரு பையன், பக்கத்து வீட்டில் பையன் தூரத்துலேருந்து பைக்கில் வரும்போதே பார்த்துருக்கான். இந்த பிள்ளை விழுகிறத பார்த்துட்டு அவன் வந்து பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போய் இறங்கி உள்ளே போகிறக்கு ஒரு வழி இருக்கும். அதில் போயிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் எந்திரிச்சு நின்றுருக்குறா தடுமாறி. அப்புறம் என்னாச்சு, ஏன் இப்படி விழுந்தேன்னா, நான் தூரமாக லாரி வந்துச்சுன்னா நான் பயந்துட்டு பிரேக் அடித்தேன், பிரேக் பிடிக்கல, அதனால அப்படியே விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன். சரி இப்போ என்ன எப்படி இருக்கிறேன்னா, நல்லா தான் இருக்குது, ஆனால் அம்மாகிட்ட மட்டும் சொல்லாதீங்க, சைக்கிள் தர மாட்டாங்க அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்கான். அந்த பையனும் சரிட்டு மேலே கூப்பிட்டு வந்துட்டு அந்த சைக்கிள் பிரேக் பிடிக்காதெல்லாம் நீ நடந்து தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போக சொல்லிட்டு அந்த பையன் அவன் பாட்டு போயிட்டான். இந்த பிள்ளை வந்துச்சு, எல்லா பக்கம் சின்ன சின்ன சாறு காயமாக இருந்தது. எங்கம்மா போய் விழுந்த அப்படின்னா, அம்மா கீழே எதம்மா விழுந்துட்டேன், சாறு காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அங்கேருந்து விழுந்துட்டேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. அந்த பையனும் என்கிட்ட சொன்னேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுப்பா 3 மாதம். 3 மாதம் கழிச்சு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு முதுகில். அப்புறம் அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, கால் வந்து எனக்கு மரத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன் எல்லாரும். உடனே பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் கோயம்புத்தூரில். போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்றாங்க, என்னையும் அப்பாவையும் கூப்பிட்றாங்க. உங்கள் பொண்ணு எங்காவது விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கே தெரியாதே. அப்புறம் சைக்கிள் ஓட்டும்போது விழுகும் அப்படின்னா, இல்லை எங்கேயோ பலமாக விழுந்துருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேனில் காமிக்குது, அந்த இடத்துல வந்து நரம்பு வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழுதுட்டேன் எல்லோரும். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அந்த நரம்பு இணைக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, இணைச்சிச்சின்னா அந்த பொண்ணு நடந்துக்கும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு கால் வந்து நடக்கிறதுக்கு முடியாது, நீங்கள் ஓகேனா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரி பிரச்சனையாகி பிள்ளையோட உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து போய் பேங்க்கில் வச்சுட்டு 2 lakhs ஆச்சு அப்போவே, 20 வருஷத்துக்கு முன்னாடியே. சரின்ட்டு அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டு எங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட, சரி எப்படியாவது அவளை நடக்க வைங்க, அவள் கால் மரத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்குமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். சரி 6 மாதம் கழிச்சு ஃபுல்லாக நடந்துருவா அப்படின்னு நினச்சி அவர் வந்து ஓப்பனாக எதுவுமே சொல்லலை. எவ்வளோ ஐசியில் இருக்கும்போது, அம்மா நான் இந்த மாதிரி படுத்துட்டேன்னு சொல்லி நீ கவலைப்படுறியா அப்படின்னு அப்போயே கேட்குதுப்பா. அப்புறம் இல்லை கவலைப்படலை, நீ நடந்துட்டா போதும் அப்படின்னு. அப்புறம் டாக்டர் சொல்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுப்பா போல். அவங்க வந்து சின்ன பிள்ளை தானேட்டு எல்லாம் ஓப்பனாக பேசுவாங்க போல உள்ளேயே. இந்த பிள்ளைனால இனிமேல் நடக்க முடியாது, ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை, அவங்க அம்மா அப்பாட்ட நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இவளுமே வந்து எங்ககிட்ட சொல்லலை. அதெல்லாம் இவ மனசில் வச்சுக்கிட்டா, எங்ககிட்ட இவ சொல்லவே இல்லை. 6 மாதங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. நானும் ஒவ்வொரு நாளும் சரியாயிரு வேறு வேறு டாக்டர்கிட்ட போகிறது. எம்ஆர்ஐ மட்டும் 8 எம்ஆர்ஐ வச்சுருக்குறோம். ஏன்னா இவ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாள்ல தெரிஞ்சதெல்லாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்னு வைங்களேன், உங்ககிட்ட நான் வருவேன், அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்கம்மா, அப்போ தான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பாரு. சரின்னு உடனே பணத்தை கொண்டு 8000 ரூபா அப்போல்லாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வருவோம். அந்த முதல் எடுத்த எம்ஆர்ஐ மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஆனால் அவங்க எதுக்காக அப்படியே எல்லா டாக்டரும் எடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் போரூரில் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போகலான்னு இங்கே கிளம்பி வந்த சென்னைக்கு. அங்கே ஒரு வயசான டாக்டர் இதே மாதிரி தான் உட்காந்துட்டு எல்லா எம்ஆர்ஐ பார்த்துட்டு அந்த பிள்ளைய அந்த ரூம் கூப்பிட்டு போங்கன்னு அவனை போக சொல்லிட்டாங்க சும்மா இருக்கும். அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, 8 எம்ஆர்ஐ தேவையே கிடையாதும்மா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்கன்னாங்க. நான் 10வது தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. சரின்னு 2 பேர்த்தையும் உட்கார வச்சு, நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து நடக்க முடியாது, நீங்கள் படிக்க வைங்க, அவள் புத்திசாலி பொண்ணு, நீங்கள் படிக்க வச்சுட்டு வேறு ஏதாவது விளையாட்டோ இல்லை வேறு ஏதாவது கற்றுக் கொடுங்க, இனிமேல் வந்து எந்த டாக்டர்கிட்டையும் செலவு பண்ணாதீங்க. இப்போ அவளும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அவளும் உங்கள் கூடயே வர்றா,
அது வந்து தேவையில்லாத செலவு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது அது ஏற்றுக்கிறதுக்கு. ஒரு 2 3 வருஷம் அது ஏற்றுக்கவும் கூட முடியல. ஏன்னா அப்படி துருதுருன்னு விளையாடுக்குள்ள ஒரே இடத்துல. அப்போல்லாம் நாங்கள் வீல் சேர் வாங்கல, நானே தூக்கிக்குவேன் கையில். அப்புறம் என்னை தூக்குறது உனக்கு கஷ்டமா இருக்கானால கேட்பான். அதெல்லாம் எனக்கு கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டாக்டர் சொன்ன முன்னாடி நான் ஒரு 2 நாள் அவளுக்கு தெரியாமல் அழுதுட்டு அந்த இதை முடிச்சுட்டு, அம்மா நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் போய் பழைய ஸ்கூலில் போய் கேட்டோம். இப்போ 3 வருஷம் கேப் ஆயிடுச்சுங்கம்மா, நீங்கள் 8th எழுதுவீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி 8th 10th +2 எல்லாம் எழுதுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த படிப்புன்னு ஆரம்பிச்ச முன்னாடி எங்களுக்கு கிராமம் தம்பி, அங்கே வந்து எந்த ஒரு இது கிடையாது, சும்மா குடியிருக்கலாம் அவ்வளோதான். யாருமே வந்து சொல்லி கொடுக்குற கூட ரெடியாக இல்லை. சென்ட்டு ஒண்டிப்புதூர்னு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்காங்க. அங்கே ஒவ்வொரு டியூஷன் சென்டராக போய் கேட்பேன் நான், இவளுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு. அங்கே போய் கேட்பேன். ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு சீனிவாசன்ட்டு ஒரு சார் வந்து, இப்போ அவருக்கு ஏஜும் கூட ஆயிருக்கும், அவர் கிடைச்சார். அப்புறம் நான் அழுகிறேன் அவர்கிட்ட, எப்படியாவது எங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துருங்கம்மா, நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் டெய்லி வந்துடுவார் வீட்டுக்கு. 8th 10th 2மே அவர் படிக்க வச்சிட்டாரு. +2 வந்து அவளே படிச்சுட்டாப்பா. அந்த 10th படித்ததுனால அதை வச்சு அப்படியே +2 வந்து, அம்மா அந்த சார் போய் நம்ம நீ தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே படிச்சிட்றேன்னு சொல்லிட்டு +2 எழுதிட்டான். +2ல் 80% மார்க் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு, உடனே என்ன பண்ணால் பாரதியார் யூனிவர்சிட்டியில் நான் போட்டுறேன். ஏன்னா நம்ம ரெகுலர் காலேஜ் போனோம்னா டெய்லி நீ என் கூட வர மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் முழங்கால் வலி அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் இதுலேயே படிச்சுக்கிறேன்னு பிகாம் படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு இப்போ MBA போட போகிறேன் அடுத்த வாரம். சூப்பர் சூப்பர். ஒரு நாள் கூட அழுக மாட்டேன் தம்பி. அதுதான் எனக்கு எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாரும், இந்த பிள்ளை கூப்பிட்டு எதுக்கு நீ இப்படி அலையிற, எங்கே போய் படிக்க வைக்க போகிற, முடியாத பிள்ளைங்க அப்படின்னால என்னை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, இவளுக்கு தெரியாமையே. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இப்போ அந்த பிள்ளை நடந்துதான் நம்ம படிக்க வைப்பேன் தானே, நடக்கலைன்னா என்ன, நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் மாறிட்டேன். அவள் 8th 10th எல்லாம் மார்க் வாங்கும்போது அந்த சந்தோஷத்தில் நானே சரி பரவாயில்ல, இப்படி ஆயிடுச்சு, இனி இதுக்கு மேலே நம்ம எதுக்கு போய் அழுதுட்டு புலம்பிட்டு தேவையில்லாமல். அப்புறம் கண்ணு எனக்கு ப்ராப்ளம் ஆகி கண் டாக்டர்கிட்ட போனோம். அவர் ஏதாவது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் சொல்லிட்டு, இந்த மாதிரி பாப்பா இருக்குது, அவளை நினச்சி அழுதுருவ நைட்டுன்னா, இனிமேல் அழுதிங்கன்னா பிளட்டு தான் வரும், கண்ணில் தண்ணியே கம்மியாயிடுச்சு, அதனால் அதை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுற வழி மட்டும் பாருங்கன்னு சொன்னார். அதே மனசில் வச்சு அதோட விட்டுட்டு அழுகிறதையும் விட்டுட்டு அப்புறம் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இவங்க கிடைச்சாங்க கோச் மாதிரி. இவர் ஏசியன்ஸில் மெடல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வீல் சேர் பேஸ்கெட் பால் தான் முதல் போனோம். அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த பிள்ளை இருந்தது, எதுக்கோ செக்கப்புக்கு எதுக்கோ ஒரு 3 நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் கங்கா ரீஹேப்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸ்பைனல் கார்டு மறுவாழ்வு அப்படின்னு ஏதோ தமிழில் எழுதியிருந்தாங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம், இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னு எல்லாருமே வீல் சேரில் தான் இருக்காங்க, எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஆஃபீஸில். அதை பார்த்துட்டு ஒரே குஷி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்கிட்ட பேசுவேன். அப்புறம் அவர் சொன்னார், அவளுக்கு இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னாரு. இந்த குதிங்கால வந்து ஒரு சின்ன காயமாயிடுச்சு, அதுக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி அது சரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீல் சேர் பேஸ்கெட் பால் விளையாட போகிறோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அங்கே உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. ஒரு வாரம் கேப்பு. எப்படா ஒரு வாரம் வரணும் எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த ஒரு வாரம் கழித்து கால் டாக்ஸி ஒன்று பிடிச்சி இவளை கூப்பிட்டு அந்த பேஸ்கெட் பால் விளையாட எடுத்து கூப்பிட்டு போனேன். போயிட்டு அதில் 1 வருஷம் இருந்தோம். அதில் போய் தாய்லாந்தில் வின் பண்ணிட்டு வந்தான். அதில் வின் பண்ணிட்டு வந்தோடனே என்னாச்சு, அது உட்காந்துட்டு தள்ளணும் இல்லை, ரொம்ப போர்ஸாக தள்ளணும், 5 வயத்து கூட விளையாடணும், நல்லா இருக்கும் பார்க்கறக்கானா. ஆனால் இவளுக்கு அது என்னாச்சுன்னா அந்த தொடையில வந்து புண்ணாகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே தாய்லாந்தில் வின் பண்ணிட்டு வந்தோடனே பேப்பர்ல எல்லாம் போட்டு நல்லா கோயம்புத்தூர் ஃபுல்லாக இவளை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அம்மா இந்த மாதிரி எங்கள் பையன் போய் சொல்லுவான், இந்த பேராக்கு வந்து ஷார்ட் புட்டு டிஸ்கஸ் த்ரோ எல்லாம் இருக்காமா, அது நீ ட்ரை பண்ணு பாப்பா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு சார் கிடைச்சாங்க, அவங்க மூலிமா அதுக்குள்ளே வந்தோம். அதுக்குள்ளே வந்து அப்புறம் இவங்க அவங்களோட தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் சரி நீ வா டெய்லி கிரவுண்டுக்கு வா, நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். இப்போ நேஷனல்ஸு எல்லாமே வின் பண்ணிட்டு வர்றான் ஒவ்வொன்றும். இது கேட்கவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதுவும் ஒரு அம்மாவா உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும், உங்களோட எமோஷன் எவ்வளோ ஒரு சோகம், பயம்,
சந்தோஷம் எல்லாமே ஆமா. உங்களுக்கு 4 மணிக்கு மேல எனக்கு தூக்கம் வரும். அப்ப நைட்டுன்னு நான் தூங்கவே மாட்டேன். இந்த இந்த புள்ள தொடையில புண்ணு வந்தா என்னோட கை அவள் தொடையிலேயே தான் இருக்கும். இது சரியாயிரும் சரியாயிரும் எல்லா சாமியும் வேண்டுவேன். நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இந்த புள்ள இப்படி ஆயிடுச்சு? அப்புறம் மத்த எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போவாங்களா டெய்லி. எனக்கு அதை பார்த்து பார்த்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு அழுவேன். ஐயோ! இந்நேரம் கிளம்பி போயிருப்பாளே! இப்போ இப்படி இருக்கிறாளே! அப்படின்னு அது ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் எங்க அம்மா, எங்க சொந்தக்காரவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க ஈஸியா சொல்லுவாங்க. சும்மா எதுக்கு அதை போட்டு நினைச்சிட்டு இருக்கிற? இன்னும் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பாரு. சும்மா அழுதுட்டு இருக்காத அப்படின்னு அவங்களுமே எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது ஃபோர்ஸா சொல்றதுனால எனக்கு அது அதிகமாக தான் ஆகும். அவங்க அப்படி சொல்றதுனால இவங்க குழந்தைகளும் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம திட்டுற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு குறை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதை நினைச்சு அவங்கள அப்படி சொல்றாங்களேட்டு அழுதுட்டு இருப்பேன். இப்ப நான் எதை பத்தி அழுகவும் மாட்டேன். இப்ப கிரவுண்டுக்கு வந்தேன்னா இவளை மாதிரி யாராவது இருந்தா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போயிடுவேன். இவளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சு இன்னும் 4 பசங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, இல்லை ஏதாவது வீல் சேர் கார்ல மாறுறாங்களா, அதுக்கெல்லாம் நான் இப்ப என்ன வேண்டிக்கிறேன்னா, நான் இன்னும் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தோட நான் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்க ஒரு 10 பேர் வெளியில் வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்கல்ல, அது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறிட்டேன். கண்டிப்பா நீங்க சொல்றதே நீங்க வந்து நீங்களும் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு. ஆமா, நான் நிறைய மாறிட்டேன்ப்பா. அவங்க ஸ்போர்ட்ல வளர்றது இருந்தும் நீங்க எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க. அவங்க வளர வளர நீங்களும் வந்து நீங்க யோசிக்கிற விதம், நீங்க பயந்த விதம் அதெல்லாம் மாறி எவ்வளவு நான் பயப்பட்டு இருந்தனோ இப்ப நேர் ஆப்போசிட்டா நான் மாறிட்டேன். இப்போ நான் கிராமத்துல இருந்ததுனால ஒரு ஃப்ளைட்டுனா மேல பறக்கும் போது அதை வேடிக்கை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நான் அதுல போயிட்டு இருக்கிறேன். துனிசியா போனோம், எங்க தாய்லாந்து போனோம், எல்லாமே அவங்களோட நான் போயிடுவேன். அது முதல்ல கூட கொஞ்சம் பயமா இருந்து இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு லைஃப். உங்களுக்கு பழகி அது ஒரு காமன் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. அப்புறம் அங்க அந்த துனிசியா எல்லாம் வின் பண்ணும்போது செகண்ட் ப்ரைஸ் வந்தான். அந்த கொடி வச்சுட்டு அந்த இது பாடுவாங்கல்ல, அப்போ வந்தது பாருங்க ஒரு சந்தோஷம். இப்பவோ எனக்கு அது வருது, அந்த உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி சிரிக்க அது பாருங்கள, எனக்கு அந்த கொடி அந்த ஸ்கிரீன்ல கொடி மாட்டி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த பாட்டு போட்டுருவாங்கல்ல, நேஷனல் ஆந்தம். ஆமா போட்டுருவாங்கல்ல. அப்போ இவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம இந்தியாவுக்காக நம்ம பிள்ளை விளையாடுதா. ஒரு சில நான் என்னைவ நானே கிள்ளி பார்த்துப்பேன். ஐயோ இதெல்லாம் உண்மையாதான் நடக்குதா அப்படின்ட்டு. எனக்கு அந்த கொடியும் அந்த இது போட்டு அவ அந்த ஸ்டேஜில் இருப்பா பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே இல்லை. மற்ற கஷ்டமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க கொடுத்த சப்போர்ட், ஒரு பேரண்டா உங்க குழந்தைக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்னாலதான் இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்காங்க. அதை தவிர அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட தைரியத்தை வச்சு அதை உங்களுக்கு கொடுத்து நீங்க பயத்துல இருந்தே தைரியத்துக்கும் வந்துட்டீங்க. ஸோ 2 பேரும் ஒரு சூப்பரான டியூ. 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணி, அவ சொல்றத நான் பண்ணிடுவேன், அவங்க என்ன சொல்றத நான் பண்ணிடுவேன், நான் சொல்றத அவக்கு கேட்டு. அந்த 3 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டு ஒரே ஒரு நாள் சொன்னா ஒரு வார்த்தை, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்ட்டு போய் ஸ்கூல்ல போய் கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் பாப்பா வந்து அது நடக்க மாட்டான், ஆனால் சேரில் வச்சு நான் இங்கே வரை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சேர் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போட்டு அவளை உட்கார வச்சு நான் படிக்க வைக்கிறேன். அப்படி ஒரு வாரம் அவளோட ஆசை அதையும் நான் நிறைவேற்றிட்டேன். அப்புறம் அந்த ஒரு வாரம் போயிட்டு போகலன்னு சொன்னான். இல்லைம்மா நான் வந்து அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல போஸ்டரில் படிக்கிறது, அந்த மாதிரி நான் படிச்சுக்கிறேன்னு. ஏம்மா போக மாட்டேங்கிற அப்படின்னு அது பதிலே சொன்னேன். அது ஒரு 6 மாதம் கழிச்சு அவளோட ஃப்ரெண்ட் இருக்கா சந்தியான்ட்டு, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இல்லடி எல்லாரும் போய் விளையாடுறாங்க, எனக்கு அந்த டைமில் உட்காந்துருக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதைக்கேன்னு வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா உட்காந்து அழுவாங்க. எல்லா குழந்தைகளும் விளையாடுது, நம்ம பாப்பா இப்படி உட்காந்து எங்கள் அம்மா அழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து போஸ்டில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எது எடுத்தாலும் என்னை யோசிச்சிருவான். அந்த அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ ஒரு சிந்தனை. அந்த சின்ன டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சொல்லலையே பாருங்களேன் நம்ம கிட்ட. அப்புறம் என்ன சொல்லுவா தெரியுமா தம்பி, அம்மா எனக்கு இது வரைக்கும் எல்லாமே தெரியுது, இதுக்கு மேலதாம்மா தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு போய் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ணாம இருக்கோன்ட்டு. நானும் யோசிக்கல, இது வரைக்கும் தெரியுதுன்னா மோஷன் யூரினெல்லாம் கண்ட்ரோல் வரணும் இல்லை. அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல.
அப்புறம் பாப்பா எனக்கு இது வரைக்கும் தெரியுதுங்கிறீங்களா, அப்படி ஏன் வந்து நீ வந்து இந்த மாதிரி போயிடுற அப்படின்னு சொல்லி எனக்கும் கேட்க தெரியல. அட இது வரைக்கும் வந்துருச்சுல உணர்ச்சி, நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணிப்போம், அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அவன் நடக்க போறான், அந்த மாதிரி நான் நினைப்பேன்ப்பா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த நெஞ்சில இருந்து கீழே அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியும். ம். எந்த டாக்டருமே எங்ககிட்ட இந்த மாதிரி உட்காந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு சொல்ல கிடையாது. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் அது மேலேயே போரூர் ராமச்சந்திரன் சொன்னாங்க, இந்த வந்து நரம்பு வந்து நசுங்கி இருந்திருக்குதுமா, அது சைடில் வந்து இந்த தோள்பட்டையில் வந்து ஓட்ட மாதிரி போட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது மேலேயே கத்தி வச்சு ஓப்பன் பண்ணவும் அது எல்லாமே வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு. அதனால தான் காலுக்கு வர நரம்பு இப்படி இருக்கு. அந்த ஸ்பைனல் கார்டு இப்படி சேர முடியாது. அது வந்து இயற்கையாகவே அது வந்து மற்றது எல்லாமே ஒட்ட வச்சுக்கலாமா, அந்த ஸ்பைனல் கார்டு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த சார் தான் சொன்னாங்க போரூரில். ஓகே. அதுக்கப்புறம் நான் எல்லாமே விட்டுட்டேன். ட்ரீட்மெண்ட்டே நம்மளுக்கு வேண்டாம், இந்த பிள்ளை படிக்க வைப்போம், ஏதாவது விளையாட வைப்போம். இந்த மாதிரி ஜிம்முக்கு வர்றது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஓகே. ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய் அவளை அட்மிட் பண்ணுறது இனி வேண்டவே வேண்டாம். அவள் பின்னாடி மேரேஜ்க்கு அப்புறம் ஏதாவது ஒன்றுன்னா அப்போ போய்க்கலாம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இதே வேண்டாம் நானே முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட் 2 கேள்வி தான். நீங்கள் அவங்கள மாதிரி அத்லீட்ஸ் சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க, ஸ்போர்ட்குள்ளே வரணும் அப்படி ஒரு அம்மாவா அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும், இல்லை இப்போ இருக்கிற நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சது, அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க? இப்போ அந்த மாதிரி யாராவது பசங்களோ பிள்ளைங்களோ இருந்தாங்கன்னா, எப்படியும் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க இருப்பாங்க, படிக்கவும் வைக்கணும். சைடில் படிக்கவும் வச்சிடணும். அவங்கள வெளியிலே கூப்பிட்டு வரணும். அது பண்ணாவே அவங்க வந்து நல்லா வந்துடுவாங்க. அது இல்லாமல் நம்மளை சொந்தக்காரங்க திட்டுறாங்க, மற்றவங்களாம் நம்மளை ஏதாவது பேசுவாங்க, அந்த எண்ணத்தையும் அவங்க முதல்ல எடுத்துடணும். அப்படி இருந்திருந்தா இந்த பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்காது. எங்கள் ஊரில் சொன்ன மாதிரியே நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா அந்த பிள்ளை என்ன ஆயிருக்கும். அது மட்டும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு சப்போர்ட்டு வேணும்ப்பா. ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களால எதுவும் முடியாமல் இருக்கும். நாங்களே அந்த மாதிரி தான் இருந்தோம் முதல்ல. ஜுவல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, வீட்டு பத்திரம் எல்லாம் வச்சு தான் அவளுக்கு நாங்கள் பண்ணணும். 13 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அந்த 20 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோம். அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கூட எங்ககிட்ட அமௌண்ட் கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டையே நிறுத்தினோம். நிறுத்திட்டு அவங்க அப்பா வேலைக்கு போகார். அவர் வேலைக்கு போன அமௌண்ட்டு அவளுக்கே நாங்கள் செலவு பண்ணிட்டோம். மாசமான வாங்கி வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்போ தோணுது. ஒரு ஒரு ஸ்பைன் இன்ஜுரி ஆயிடுச்சுனாவே அது ஒரு தடவை ஆனது தான். அதை மட்டும் சரி பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்களை படிக்க வைக்கிறதா பெஸ்ட்டு. மெயினாக வீல் சேர் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. எத்தனை பேர் கீழே தவந்துட்டு போகிறாங்க தெரியுமா தம்பி, நானே பார்த்துருக்குறேன். இந்த போலியோ வந்தவங்களுமே அப்படியே கீழேயே காலெல்லாம் சிரைச்சிட்டு இந்த முழங்காலெல்லாம் காயமாக இருக்குது. அவங்களையெல்லாம் பார்த்து நான் அழுதுருக்குறேன் எத்தனையோ நாள். இந்த கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் வீல் சேர் தள்ளாமல், ஆனால் இப்போ நல்லா பண்ணுறாங்கப்பா. அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. முதல் வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வீல் சேரே கிடைக்கும். அது வந்து வெளியில் வரணும், அவங்க அம்மா அப்பா தான் கூப்பிட்டு வரணும். ஸோ இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் இதெல்லாம் நிறைய வீடியோவாக வெளியில் வரணும். இதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் புரியும், நம்ம கூட்டிகிட்டு வரணும், நம்ம இதெல்லாம் பண்ணால் நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு. உள்ளேயே வச்சுருந்தா அவங்க ரொம்ப இதாகிருப்பாங்க. ஏதாச்சும் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்போ சொல்ல விரும்புகிறீங்க? லாஸ்ட் கொஷின் ஃப்ரீ. நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் உங்களோட குழந்தைக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, அவங்க மேமும் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, எப்படி அவன் மற்ற குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேரண்ட் எப்படி மோட்டிவேட் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு? அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க நீ இந்த மாதிரி ஆயிட்ட, நீ இனிமேல் இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொன்னாம, பரவாயில்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு விட்டுரு, நம்ம இனிமேல் படிக்கலாம் அப்படின்னு முதல்ல படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் விளையாடுறதுக்கு கொண்டு வரணும் வெளியில. அந்த 2 பண்ணாவே அவங்க நல்லா வந்துடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க குடும்பத்துல வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறவங்க கூட ஒரு டாக்ஸியோ ஒரு ஆட்டோவோ வேணும்னா அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதை பார்த்தாவே அந்த குடும்பம் நல்லா வந்துடும். இங்கே வந்து பெரிய ஆள் அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் உங்களோட கதையெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷனு. நீங்கள் இன்னும் ஒரு 100 பேரை வந்து மேலே எடுத்துகிட்டு வர போறீங்க. இந்த கதையை யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும், இன்னும் நம்ம பண்ணலாம், நம்மளுக்கும் முடியும், நம்மளாலையும் முடியும்
நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. ம். அந்த மாதிரி ஆமா. நீங்கள் புஷ் பண்ணி தான் நிறைய பேர் வர போகிறாங்க. ம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பேசுனது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். இந்த இந்த மாதிரி கதை ஆக்சுவலாக கேட்கவே வெளியே வராது. ஆமா. இப்போ அது நீங்க கேட்டனால நான் சொல்றேன், இல்ல நான் மனசுலயே வச்சுப்பேன். ஏன்னா இப்போ 10 வருஷமா ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்காங்க. ஆமாப்பா. அவங்க கதையே தெரியாது வெளியே. ம். ஆமா. கரெக்டாக என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்தாங்க, எப்படி மோட்டிவேட் ஆனாங்க, ம். அந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சால் ம். இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமா. ஸோ இப்போ கோயம்புத்தூருக்குள்ள ஒரு 10 குழந்தைகளோ பசங்களோ பிள்ளைகளோ இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களையெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வந்தா அங்கே ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா கூட நான் முதலால போய் அங்கே பண்ணுவேன். அதுக்கு கூட நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன். கண்டிப்பாக ம். நீங்கள் ஏன்னா அந்த ஹெல்ப் தான் அவங்களுக்கு தேவைப்படும் அந்த சமயத்தில். நான் நிறைய இடத்துல நானே இவளை தூக்கிட்டு போவேன். இப்போ கூட யாரும் வரமா, அப்பா வேலைக்கு போயிடுவாரு, தம்பி படிக்க போயிடுவான். நானே இது தூக்கிட்டு போவேன், தூக்கிட்டு வருவேன். அப்போ வீல் சேர் எப்படி வாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு. கவர்மெண்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே உங்களோட எண்ணம் தான் எனக்கு ரொம்ப நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், இன்னும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதுதான் பெஸ்ட். அது பண்ணுனாதப்பா அவங்க மனசளவில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இந்த அக்கா வர்றாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம பையனையோ பிள்ளையோ படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதுவே மாறிடு அவங்களுக்கு. இல்லைன்னா அந்த அழுகையில் நான் எப்படி இருந்தனோ 3 வருஷம், அது மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் ஒன்று பண்ணுங்க தம்பி, ஒவ்வொரு ஊரில் உங்களால் முடிஞ்ச அளவு எந்தெந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டலில் கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. இப்போ அந்த காலத்தில் போலியோ வந்துச்சு, இந்த காலத்தில் அதுக்கு பதிலாக ஸ்பைன் இன்ஜுரி ஆகிருக்கு. எங்காவது விழுந்துடுறாங்க, இல்லைன்னா வண்டியில் அடிபட்டுறாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன், என்ன வேணா கையை காலம் கூட 2 கூட உடச்சிருசாமி அவங்களுக்கு அந்த கருமா இருந்ததுன்னா, ஆனால் ஸ்பைனல் மட்டும் கை வைக்காத, அவங்க வீல் சேர்லேயே வாழ்கிற மாதிரி ஆயிடும். இந்த ஒரு என் பாப்பா மாதிரி இருக்கிற வயசு இருக்கிறவங்களோட இதை நீ முடிச்சிரு, இனிமேல் நீ ஸ்பைனல் கை வைக்காத. நான் சாய்பாபாவை தான் நான் ரொம்ப வேண்டுவேன். ஏன்னா மற்ற எதுவுமே தலையில் அடிபட்டாலும் கஷ்டம்தான். இப்போ கை கால் அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், உங்களை 6 மாதம் நாங்கள் தூக்கிட்டு பண்ணிட்டு கையை சரி பண்ணி விட்டுறலாம். அப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் ஸ்பைனல் அடிபட்டால் அவங்களோட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த இது எல்லாத்துக்கும் அந்த தைரியம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். என்னத்தை நம்ம தான் நாளைக்கு எடுத்துட்டு போகிறோம், இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு. சூப்பர். நான் தான் சொல்கிறேன்ல, உங்களோட பேசி எனக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும், இன்னும் நிறைய இந்த கதைகள் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்தாலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிதான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. தேங்க்யூ மேம்.